இலங்கையில் போர் நடைபெற்று இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் அங்கு பெரும்பாலான மக்கள் தங்களது சொந்த ஊர் செல்ல முடியாமல் அகதி முகாம்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். அங்குள்ள நிலை குறித்து எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன் தரும் தகவலை தற்போது பார்ப்போம். நாம் இப்போது இருப்பது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காங்கேசன் துறை என்கிற இடத்தில். அதுவும் இது அகதி முகாம். இந்த அகதி முகாமில் கிட்டத்தட்ட சொந்த நாட்டிலேயே தங்கள் நிலங்கள் வீடுகள் எல்லாம் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 35,000 மக்கள் 10,000 குடும்பத்தைச் சேர்ந்து 35,000 மக்கள் இந்த முகாம்களில் வசிக்கிறார்கள். அந்த முகாமைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 20லிருந்து 25 ஆண்டுகள் இந்த முகாமில் அவர்கள் வசிக்கிறார்கள். எந்தவித அடிப்படை வசதிகளும் இந்த முகாமில் இல்லை. வெறும் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் சீட் எனப்படும் அந்த கூரைகள் வேயப்பட்ட வீடுகள் தான் இங்கு காணப்படுகின்றன. தகர கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மிகவும் பழங்காலத்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடிப்படை வசதி இல்லாத கிராமத்தில், ஒரு இந்திய கிராமத்தில் எப்படி வீடுகள் இருந்ததோ அந்த நிலையில் தான் இப்பொழுது வளர்ந்த காலங்களிலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். அங்கெங்கெல்லாம் போர் நடைபெற்ற காலங்களில் அங்கிருந்தெல்லாம் இங்கு வந்து தங்க வைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு இன்னும் இவர்களுடைய நிலங்களை திருப்பி வழங்கப்படவில்லை. எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து இந்த முகாம்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். எங்கட மருமனை பிடிச்சி கொண்டு போய் இந்த 9 வருஷம் அதுன்னு தெரியா 9 வருஷம் மேலே பிடிச்சி கொண்டு போங்க. இருக்கிற 21 வயதில் அவாவுக்கு 21 வயதில் அவர் பிடிபட்டார். இப்போ 30 வயது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு தாயும் பிள்ளைங்க எவ்வளோ கவலை படிக்கணும். எனக்கெல்லாம் வயது போட்டுது. எந்த மனுஷனு கண்ணும் தெரியாத காலும் மேலா. அப்போ அந்த குடும்பத்தை எல்லாமே யார் பார்க்குறது? ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட போதும் மக்கள் சொந்த நிலங்களுக்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள். தற்பொழுது வலிகாமம் வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு 1100 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்படும் என சொல்லப்பட்டாலும் கடந்த 50 நாட்களை தாண்டிய நிலைமையிலும் அந்த மக்கள் சொந்த இடங்களில் செல்ல முடியாமல் ஒருவர் கூட மீள குடியேற நிலைமையில் காணப்படுகின்றது. ஆகவே மக்கள் சொந்த நிலங்களுக்கு செல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே போய் குடியேறி வாழ வேண்டும். ஆனால் அந்த நிலங்களுக்கு செல்ல முடியாத அளவில் இராணுவ உயர் பாதுகாப்பு நிலையமாக வலிகாமம் வடக்கில் மட்டும் 6500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இராணுவ தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டிருந்த நிலைமையில் காணப்படுகின்றன. எனவே இந்த மக்களுக்கு எப்போதுதான் விடிவு காலம் கிடைக்கும், விரைவில் கிடைக்குமா? இந்த புதிய அரசு பதவியேற்ற பிறகு உடனடியாக இவர்களுக்கு இந்த மீள்குடியேற்றம் என்கிற விஷயம் நடைபெற்றுவிடும். அதற்காக ஒரு அமைச்சரையும் நியமித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் இன்னும் இந்த திட்டத்திற்கான வேலைகள் மிகவும் தாமதமாகவும் மெதுவாகவுமே நடந்து வருவதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். காங்கேசன் துறையிலிருந்து உமாபதி கிருஷ்ணன், கேமரா பர்சன் சாம்குமாருடன்.